சென்னையில் பெய்த கனமழையின் பாதிப்பிலிருந்து மாநகர் படிப்படியாக மீண்டு வருகிறது. தண்ணீரில் மூழ்கியிருந்த தியாகராய நகர் அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், அந்த பகுதியில் தண்ணீர் முற்றிலும் வெளியேற்றப்பட்டு விட்டதா? மணிமாறன், தற்போது நான் சைதாப்பேட்டையில் இருக்கின்ற அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் இருக்கின்றேன். இந்த பகுதியானது சென்னையில் பெய்திருந்த பலத்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு முக்கியமான பகுதியாக இந்த பகுதியும் இருக்கிறது. ஏனென்றால் அரங்கநாதன் சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சைதாப்பேட்டை, மேட்டுப்பாளையம், அசோக் நகர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த வழியாகத்தான் டி நகர் மற்றும் அண்ணா சாலையை வந்தடைய வேண்டும். அதே போன்று மறுபுறத்தில் இருப்பவர்கள் அசோக் நகர் மற்றும் கோயம்பேடு, பூந்தமல்லி போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கும் இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையை தான் பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக இந்த அரங்கநாதன் சப்வே முழுவதுமே தண்ணீரால் மூழ்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த தண்ணீர் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த பகுதியில் வந்த ஒரு பேருந்தும் இங்கே முழுகி பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டிருந்தது. எனவே இந்த பகுதியில் யாரும் நுழையக்கூடாது என்று போலீசார் ஆங்காங்கே தடுப்பு வேலிகளையும் அமைத்திருந்தார்கள். எனவே இப்பகுதி மக்கள் மிகுந்த இல்லனுக்கு உள்ளானார்கள். அலுவலகங்களுக்கு செல்வோர் காலதாமதமாக மற்ற பகுதிகளுக்கு சுற்றி அவர்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையானது ஏற்பட்டிருந்தது. எனினும் மழை நின்றுவிட்டதன் காரணமாக மழை நீரும் தற்போது இங்கே சுத்தமாக இந்த பகுதியில் இருந்து சென்று விட்டது, வடிந்து விட்டது. இதன் காரணமாக தற்போது நாம் பார்க்கலாம், வாகனங்கள் வழக்கம் போல சென்று வருகின்றன. அனைவரும் இந்த பகுதியை தற்போது மீண்டும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த பகுதியை பொறுத்தவரையில் இயல்பு நிலையானது திரும்பி இருக்கிறது. தற்போது நம்முடன் இப்பகுதியில் வசித்து வரும் ரவி என்பவர் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். இந்த மழை சைதாப்பேட்டையில் அதிகமாக பெய்ததன் காரணமாக நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க? இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டீங்களா? ஆமாம் சார், மழை அதிகமாக நல்லா பயங்கரமாக பெஞ்சுது. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறதுக்கு மற்ற எல்லா போக்குவரத்தும் கொஞ்சம் ரொம்ப நெரிசலாக இருந்தது, பாதிப்பாக இருந்தது. இப்போ இரண்டு தினங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மழை வந்து ஃபுல்லாக சுற்றி தண்ணி வற்றி இப்போ பழைய சகஜ நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதாவது இப்பகுதி வாசி பேசியதை கேட்டிருந்தோம். மழை நீர் வடிய ஆரம்பித்ததன் காரணமாகவும் தண்ணீர் ஆங்காங்கே போய்விட்டதன் காரணமாகவும் தாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன், கௌதம், நீங்க சொல்லும்போது அரங்கநாதன் பகுதியில் குறிப்பா இந்த பாலத்துக்கு அடியில் தான் அதிகமான தண்ணி இருந்தது, அங்க சகஜ நிலை வந்துச்சு. இந்த பகுதியில் இருக்கிற குடியிருக்கிற மக்கள், அவங்களுடைய அந்த குடியிருப்புகள் பகுதியெல்லாம் எப்படி இருக்கு? அங்க இருக்கிற மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பிட்டாங்களா? குடியிருப்பு பகுதிகளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சைதாப்பேட்டையில் 2 இடங்களில் அடையாறானது செல்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டதன் காரணமாகவும் மற்றும் மழை நீர் காரணமாகவும் அங்கு வெள்ளம் சென்று வருகிறது. இதன் காரணமாக அடையாற்றின் கரையோரங்களில் இருக்கின்ற சைதாப்பேட்டை வாசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீரானது புகுந்திருந்தது. எனினும் 2 நாட்களாக மழை பெய்யாத காரணத்தினால் அவர்களுக்கு சற்று விடிவு பிறந்திருக்கிறது. அவர்கள் குடியிருப்பு என்ற தண்ணீர் படிப்படியாக குறைந்து வருகிறது. எனினும் முழுமையான அளவில் குறையவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. அதே போன்று அவருடைய வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன. மழை நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து வந்தாலும் அங்கே சென்று மீண்டும் வசிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகின்ற காரணத்தினால் அரசு அதிகாரிகள் தங்களுக்கு உதவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். மழை நீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையான ஒரு சகஜ நிலைக்கு கரையோரம் இருக்கின்ற மக்கள் திரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மணிமாறன், கௌதம் கார்த்திகேயன், சைதாப்பேட்டை பகுதி மக்கள் அவர்களுடைய இயல்பு நிலை குறித்த உங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.